நாட்டில் உள்ள எந்த ஒரு வழிபாட்டு தலங்களுக்கு எதிராகவும் புதிதாக வழக்கு தொடர உச்சநீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். நாடு சுதந்திரம் அடைந்த போது வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்ததோ அப்படியே தொடர வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை எதிர்த்து பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணியன் சுவாமி உள்ளிட்டோர் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தனர். இது தொடர்பாக கருத்து தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் அவர்கள் இணைப்பில் இணைக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. நாட்டில் உள்ள எந்த ஒரு வழிபாட்டு தலத்துக்கு எதிராகவும் புதிதாக வழக்கு தொடர உச்சநீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? மிகவும் இருக்கத்தக்க ஒரு உத்தரவை தற்போது உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அதாவது பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் எனப்படும் ஒரு சட்டமானது 1991 இந்தியாவில் இயற்றப்பட்டது. அதாவது பாபரி மஸ்ஜித் விவகாரம் தொடர்பாக அதனைத் தொடர்ந்து நாட்டில் இது போன்ற மத கலவரங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக 1991 ஒரு சட்டமானது இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் நாம் சுதந்திரம் பெறும் நாளன்று, அதாவது 15 ஆகஸ்ட் 1947 அன்று எந்தெந்த மத ஸ்தலங்கள் எந்த நிலையில் இருக்கிறதோ அதே நிலையில் தான் நீடிக்க வேண்டும். அந்த ஒரு மசூதியை இடித்து அங்கு கோயில் கட்டுவதற்காகவோ, அந்த மசூதிக்கு அடியில் கோயில் இருக்கிறது எனவே அந்த மசூதியை இடிக்க வேண்டும் போன்ற எந்த நடவடிக்கையும் நீதிமன்றங்கள் மூலமாகவோ மற்ற எந்த முறையில் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு சட்டமான 1991 கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தை எதிர்த்து பாஜக சார்பிலும் RSS சார்பிலும் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இதனை தாண்டியும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜக RSS சார்பில் பல்வேறு மசூதிகளை, அந்த மசூதிக்கு அடியில் கோயில்கள் இருக்கிறது, கோயில்களை இடித்துதான் மசூதி கட்டப்பட்டு இருக்கிறது. எனவே இங்கு அந்த மசூதிக்கான இடத்தை இந்துக்களுக்கு வழங்க வேண்டும், அங்கு நாங்கள் கோயில் கட்ட வேண்டும் என கூறி பல்வேறு மனுக்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தன. எனவே அந்த தருணத்தில் தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றமானது இந்த மூல வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அந்த வழக்கின் விசாரணையில் ஒரு இடைக்கால உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 சட்டத்தை எதிர்த்து பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருப்பதால் இந்த விசாரணை முடியும் வரை எந்த ஒரு நாட்டில் எந்த நீதிமன்றத்திலும் மசூதியை இந்துக்கள் தங்களுடைய இடமாக எங்களுக்கு வழங்க வேண்டும் அல்லது ஒரு மதஸ்தலத்தை எங்களுக்கு பதிவு செய்து தர வேண்டும் என எந்த ஒரு புது சூட்டும் வழக்கும் இனிமேல் பதிவு செய்யக்கூடாது. அதே போல தற்போது நிலுவையில் இருக்கும் எந்த வழக்குகளிலும் இறுதி உத்தரவை பிறப்பிக்க கூடாது. மூன்றாவதாக இது போல ஒரு மசூதிக்கு அடியில் கோயில் இருந்ததா, ஒரு மசூதி கோயிலை இடித்து கட்டப்பட்டதா போன்ற எந்த ஒரு சர்வேயும் தற்போது நடத்தக்கூடாது என்பதைத்தான் உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் ஒரு இடைக்கால உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார்கள். இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு உத்தரவு தான். ஏனென்றால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தற்போதைய நாம் 15க்கு மேற்பட்ட இது போன்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது முகலாய ஆட்சி காலத்தில் இந்து கோயில்களை இடித்து அங்கு மசூதி கட்டி இருக்கிறார்கள். எனவே மீண்டும் அந்த மசூதியை இடித்து நாங்கள் இந்து கோயிலை கட்டுவோம் என RSS போன்ற அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இது நாட்டில் உள்ள ஒரு சோசியல் ஹார்மனி, அதாவது பொதுமக்கள் சமூகத்தில் நிலவும் ஒரு நம்பிக்கை, ஒரு அமைதியான சூழலை கெடுக்கும் வகையில் இது அமைந்துவிடும் என்பதைத்தான் மனதில் கொண்டு உச்சநீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த வழக்கில் இது போன்ற ஒரு வழக்கை பாஜக மற்றும் RSS பின்புலத்துடன் பல தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கூறி பல்வேறு அரசியல் கட்சிகள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் உச்சநீதிமன்றத்தில். தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுகவும் இந்த மனுவை, ஒரு இடையீட்டு மனுவை தற்போது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். அனைத்து மனுவையும் விசாரித்த பிறகுதான் தற்போது நாட்டில் அமைதி நிலவ வேண்டும், ஒரு பிரதர்ஹுட், சோசியல் ஹார்மனி நிலவ வேண்டும் என்பதை அடிக்கோலிட்டு தான் தற்போது உச்சநீதிமன்றமானது மிகவும் வரவேற்கத்தக்க இந்த ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறார்கள். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அரவிந்த் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.